நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது எதுக்காகனா பிரெஸ்ட் ஃபீடிங் அவேர்னஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சந்தோஷமான அம்மா அப்பா அந்த ரிலேஷன்ஷிப் நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும்போது அது குழந்தை மேலேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். திட்டாமல் அடிக்காமல் எப்படி பொறுமையாக ஒரு குழந்தை வளர்த்துறது, அந்த வீட்டுக்குள்ளே எல்லாரும் எப்படி பொறுமையாக இருக்கிறது, அந்த குழந்தைகிட்ட எப்படி அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது. அப்படி நிறைய பேர் எங்ககிட்ட கேட்பாங்க, நீங்கள் சிபிஎன் பண்ணி வாட் இஸ் யுவர் விஷன், நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த சொசைட்டிக்கு அப்படின்னு சொல்லி. என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூலமாக நாங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றியான இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு பண்ணிட்டு நாங்கள் கொடுக்குற அவேர்னஸ்னால தைரியமாக நிறைய பேர் 3 வருஷம் 4 வருஷம் எல்லாம் ஃபீட் பண்ணியிருக்காங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க குழந்தைன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டில் இருப்பாங்களா, இன்னைக்கு அப்படி கிடையாது. நமக்கு எல்லாம் பண்ணணும். எவ்வளோ பேர் நம்ம குழந்தைய நம்மளுக்கு சமமாக பார்க்குறோம், எவ்வளோ பேர் நம்ம குழந்தைகிட்டேருந்து என்ன கற்றுக்கலான்னு நம்ம டெய்லி காலையில் எழுந்திரிச்சு யோசிக்கிறோம். சுயமாக செய்யணும்னு இருந்தால் கூட எங்கள் ஆண்டர்ப்ரனர்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னொன்று நாங்கள் இப்படியெல்லாம் செய்கிறோங்கிறது மக்களுக்கு போய் சேரணும். ஸோ இந்த மாதிரியான ஃபோரம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 10 பேர்னாலும் 10 பேர் தெரிஞ்சுப்பாங்க நாங்கள் இப்படிலாம் பண்ணுறோம். ப்ரெக்னென்சி, ஹெல்த், ஃபிட்னஸ், ஈட்டிங் ஹேபிட்ஸ், அதில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒட்டுக்காக கூட்டிகிட்டு ஒரு பேனல் மாதிரி வச்சு we will have a discussion. வணக்கம், என் பேர் ஸ்வாதி ஜெகதீஷ். நான் ஒரு லாக்டேஷன் கவுன்சிலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது தாய்ப்பால் ஆலோசகர் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய ப்ராக்டிஸோட பேர் பாண்ட் அண்ட் பியாண்ட். இது ஒரு 4 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் குரூப் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பேரண்டிங் நெட்வொர்க் ஸ்டார்டட் ஆஸ் அ வாட்ஸ்அப் குரூப். நானும் என்னுடைய 2-3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு வாட்ஸ்அப் குரூப். எங்களுக்கு மதர்ஹுட் பற்றியான விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண குரூப் அப்புறமேட்டு இட் பிகேம் அ பிக் ஃபேஸ்புக் குரூப். இன்றைக்கி எங்கள் குரூப்பில் ஒரு 7,000-8,000 பேர் இருப்போமா. ஸோ ஒரு 8,000 மெம்பர்ஸ் இருக்காங்க எங்கள் குரூப்பில். அண்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது எதுக்காகனா பிரெஸ்ட் ஃபீடிங் அவேர்னஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஆரம்பத்துலலாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னா, யாராவது ஒரு மெம்பரோட வீட்டில் நாங்கள் எல்லோரும் மீட் பண்ணுவோம். ஒரு 10-15 பேர், 10-15 மதர்ஸ் வருவோம். ஒரு சில பேர் ஹஸ்பண்ட்ஸோடு வருவாங்க. ஸோ அவங்க ஒட்டுக்க உட்காந்து ஃபீட் பண்ணிகிட்ருப்போம். அவங்களுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குங்கிறத ஷேர் பண்ணுவோம். ஒவ்வொருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இன்னொருத்தவங்க ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டுமேன்னு சொல்லிட்டு விஷயங்கள் பகிர்ந்துப்போம். இந்த மாதிரி தான் ஆரம்பித்தோம். மெதுவாக பார்த்திங்கன்னா என்ன ஆயிடுச்சு, ஆளுங்க ஜாஸ்தியாக ஹால் எடுத்து மீட்டிங் நடத்த வேண்டியதாக போச்சு எங்களுக்கு. ஸோ மெயினாக எங்களுடைய ஃபோக்கஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் அவேர்னஸ் வீக். அது எப்போனா August 1 to 7 வரைக்கும். அந்த ஒரு வாரம் என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூலமாக நாங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றியான இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக காலேஜஸில் போய் பேசுகிறோம், விமென்ஸ் காலேஜஸில் போய் பேசுகிறோம். இன்னொன்று கார்ப்பரேட்ஸில். ஸோ கம்பெனிஸில் இதை பற்றி என்ன பேசலாம் அப்படின்னா, பேரண்டிங் பற்றி பேசலாம். இன்னொன்று மதர்ஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிகிட்டே தே கேன் கண்டினியூ ஒர்க்கிங். ஸோ 6 months கழித்து அவங்க பம்பிங் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் தெரியாது. ஸோ கம்பெனிஸில் போய் இப்படி சொல்லும்போது அவங்களுக்கு பேபி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 6 months ஜாயின் பண்ணிக்கலாம் போல, என்னாலையும் பிரெஸ்ட் ஃபீடிங் கண்டினியூ பண்ண முடியும் போல் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அண்ட் டாக்டர்ஸோட இணைஞ்சு கிளினிக்ஸில், ஹாஸ்பிட்டல்ஸில் கூட நாங்கள் அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். இன்னொன்று மாலில் பேபி வேரிங் டான்ஸ் ஒன்று பண்ணுவோம் அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் அவேர்னஸ் வீக் அப்போ. ஸோ பேபிஸ் எல்லாம் மதர்ஸ் கேரி பண்ணிவிட்டு டான்ஸிங் பண்ணுவோம். அதை பற்றி ஐ திங்க் குமுதா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இதெல்லாம் தான் நாங்கள் மெயினாக பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் பார்த்தா ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட் வீக் வரும்போது ஏதாவது ஒன்று பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ எங்களுக்கு எல்லா மந்த்தும் ஒரு 2 ஈவெண்ட்டாவது மினிமம் எங்கள் குரூப்பில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஃபாதர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம், கிராண்ட் பேரண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம், குட்டீஸ்க்கு மட்டும் தனியாக ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் கடந்த ஒரு 4.5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். வணக்கம், என்னோடய பேர் டாக்டர் ஐஸ்வர்யா. நான் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன். ஸோ நாங்கள் எங்கள் குரூப்பில் மெயின் ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். அங்கே பிளட் பேங்க் மாதிரி அங்கே மில்க் பேங்க்னு ஒன்று இருக்குது, தாய்ப்பால் வங்கின்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே நிறையா குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தேவைப்படும். ஸோ அங்கே எங்களோட மதர்ஸ், எங்கள் மெம்பர்ஸ் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் டொனேட் பண்ணிவிட்டு நாங்கள் கலெக்ட் பண்ணி அங்கே இருக்கிற பேபிஸ்க்கு டொனேட் பண்ணுவோம். அதுதான் எங்களோட மெயினான ஒரு ஆக்டிவிட்டி. எவ்ரி மந்த் நாங்கள் அது பண்ணுவோம். ஸோ அதுக்கு எங்களுக்கு நிறைய பம்ப்ஸ் எலக்ட்ரிக் பம்ப், மேனுவல் பம்ப் இதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். அது மதர்ஸ்க்கு ரெண்ட்டுக்கு கொடுப்போம்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எங்களுக்கு அது டொனேட் பண்ணுறாங்க பம்ப்ஸ் எல்லாம். ஸோ பம்ப்ஸ் டொனேட் பண்ணுறதுனால நாங்கள் அது நிறையா மில்க் கலெக்ட் பண்ணி நாங்கள் கொடுக்க முடியுது. ஸோ ரீசெண்டாக நாங்கள் வந்து என்ஜிஓவை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் எங்கள் குரூப்பை. ஸோ இந்த நாங்கள் ஜிஹெச்சுக்கு நாங்கள் டைரெக்டாகவும் நிறைய மதர்ஸ் போய் குழந்தைகள் அங்கே என்ஐசியூவில் இருக்கிற குழந்தைகளை ஃபீட் பண்ணியிருக்கோம். அங்கே நிறைய கைவிடப்பட்ட குழந்தைகள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு பால் தேவைப்படும், தாய்ப்பால். ஸோ டைரெக்டாக நாங்கள் போய் நிறைய பேர் ஃபீட் பண்ணியிருக்கோம். நானும் எங்கள் மெம்பர்ஸ் நிறைய பேரும் டைரெக்டாகவே அங்கே குழந்தைகளை போய் ஃபீட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்புறம் ஜிஹெச்சில் வந்து இந்த மாதிரி தாய்ப்பால் வங்கி இருக்கிற விஷயமே வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஸோ இது பார்த்துட்ருக்கிற மதர்ஸ் யாராவதும் தாய்ப்பால் வந்து டொனேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் குரூப்பை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் பம்ப்ஸும் ரெண்ட்டுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி யாராவதும் எங்களுக்கு பம்ப்ஸ் டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் காண்டாக்ட் அஸ். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஹலோ, என் பேர் குமுத சந்திரிகா. ஐ எம் ஸ்டே அட் ஹோம் மாம், ஒன் ஆஃப் த ட்ரஸ்டீஸ் ஆஃப் சிபிஎன். எங்கள் குரூப்பில் வந்து வி ஹாவ் அ பேபி பேரிங் லைப்ரரி. ஸோ பேபி பேரிங்னா என்னன்னா, குழந்தைய வந்து அந்த காலத்தில் இப்போ கூட நம்ம பார்க்கலாம், ஊசி பாசி விற்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து இடுப்பில் கட்டி எடுத்துகிட்டு போவாங்க துணி போட்டு. ஸோ அந்த மாதிரி இப்போது கொஞ்சம் மாடர்னாக வந்திருக்கு, அதுதான் பேபி பேரிங் கேரியர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நாங்கள் ரெண்ட்டுக்கும் கொடுக்குறோம், எப்படி போட்டுக்கணுன்னு சொல்லியும் தருவோம். ஸோ ஐ மெயின்டைன் த லைப்ரரி சிபிஎன்காக. ஸோ இது தவிர எங்ககிட்ட கிளாத் டயப்பர் லைப்ரரின்னு இருக்குது. ஸோ கிளாத் டயப்பர்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம ட்ரெடிஷ்னலாக வீட்டில் யூஸ் பண்ணுற லங்கோடு அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ அது வந்து திருப்பி லைக் அது வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்காது, அதனால தான் நிறைய பேர் டிஸ்போசபிளுக்கு போகிறாங்க. ஸோ கிளாத் டயப்பர்ஸ், மாடர்ன் கிளாத் டயப்பர்ஸ் எப்படி அப்படின்னா, இது டிஸ்போசபிள் மாதிரி வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும், லங்கோட் மாதிரி திருப்பி துவைச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆப்ஷன், ஆக்சுவலி ரொம்ப பாக்கெட் ஃப்ரெண்ட்லி கூட. ஸோ இது பற்றியும் வி டீச் பீப்புள். இது நாங்கள் மீட்ஸில் இதை பற்றி பேசுகிறோம். ஸோ இஃப் எனிபடி வாண்ட்ஸ் டு கம் அண்ட் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட அவங்க வந்து எங்ககிட்ட பார்க்கலாம், கிளாத் டைப்பர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது தவிர வந்து விமன் எம்பவர்மெண்ட் பற்றியும் நாங்கள் வந்து நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, ஒரு சந்தோஷமான அம்மா தான் வந்து குழந்தைய நல்லா வளர்த்த முடியும். அதே மாதிரி ஒரு வி ஃபோக்கஸ் ஆன் மேரேஜ் கவுன்சிலிங்கும் இப்போ நாங்கள் வந்து வி ஹவ் ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் ஆன் மேரேஜ் கவுன்சிலிங். வணக்கம், என் பேர் பிரியா கார்த்திக். ஐம் ஒன் ஆஃப் த மேனேஜிங் ட்ரஸ்டீஸ் ஆஃப் கோயம்புத்தூர் பேரண்டிங் நெட்வொர்க். ஆல்சோ நான் அது கூட ஐம் அ ஃபேமிலி லைஃப் கோச் அண்ட் அ பேரண்டிங் கன்சல்டன்ட். ஸோ பேரண்டிங் கன்சல்டன்ட்னா என்ன அப்படின்னா, ஐ ஸ்பீக் வித் பேரண்ட்ஸ் அண்ட் ஹெல்ப் தெம் ஹேண்டில் their children பெட்டர்னா எப்படி திட்டாமல் அடிக்காமல் எப்படி பொறுமையாக ஒரு குழந்தை வளர்த்துறது, அந்த வீட்டுக்குள்ளே எல்லாரும் எப்படி பொறுமையாக இருக்கிறது, அந்த குழந்தைக்கிட்ட எப்படி அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது அப்படின்னு சொல்லும் போதே வேடிக்கையாக இருக்கும், எப்படி அப்படியெல்லாம் ஒரு குழந்தை வளர்த்த முடியணும். ஆனால் இந்த குரூப்பில் நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கள் இன்டென்ஷன் வந்து இதை இன்னும் நிறைய பேர்த்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற தாட்டில் தான் வி ஹவ் ஸ்டார்டட் கிரியேட்டிங் அவேர்னஸ் ஆன் பேரண்டிங். ஸோ பேரண்டிங் அப்படிங்கிறதுல நிறைய விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம் நாங்கள். இந்த குழந்தை வந்து நாளைக்கு டீனேஜில் வளர்ந்து பெரிய ஆள் ஆகும்போது இன்றைக்கி நம்ம அவங்க வீட்டில் என்ன சூழ்நிலை கொடுக்குறோமோ அதுதான் நாளைக்கு அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். ஸோ ரொம்ப சீரியஸாக நாங்கள் வந்து கண்டக்ட் பேரண்டிங் கிளாஸஸ், நிறைய பேரண்ட்ஸ் அடிக்கடி மீட் பண்ணுறோம். மந்த்லி பேசிஸில் சிபிஎன்லேருந்து நாங்கள் எப்படியும் வி மீட் அட்லீஸ்ட் 30-40 பேரண்ட்ஸ் எவ்ரி மந்த், கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி வி ட்ரை டு கிரியேட் அண்ட் வெரி ஹெல்த்தி என்வரான்மெண்ட் ஃபார் அ சைல்ட் ஹூ இஸ் க்ரோயிங் அப் இன் டுடே சொசைட்டி. ஸோ நாங்கள் மெயினாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு தைரியமான, ஒரு இண்டிபெண்டான, ஒரு சந்தோஷமான ஒரு அம்மானால தான் ஒரு நல்ல ஒரு என்வாயர்மெண்ட் கொடுக்க முடியும் ஒரு சைல்டுக்கு. இப்போ உங்களை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கு பிடிச்ச என்ன வேணால் பண்ணலாம். அதாவது மற்றவங்களுக்காக வாழறதை விட அவங்கவுங்களுக்காக நம்மளை சந்தோஷப்படுத்துறது தான் மெயினான விஷயம். ஒவ்வொருத்தவங்களுக்கு மெடிடேஷன் பிடிக்குன்னா அதை பண்ணலாம், இல்லை எங்களை மாதிரி மற்ற மதர்ஸை மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறது பிடிக்கும்னா பண்ணலாம். ஸோ அவங்கவுங்களுக்கு அந்த மதர் அவங்கள சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது தாராளமாக பண்ணணும். அதுதான் நாங்கள் மெயினாக ஒரு நல்ல ஒரு அம்மாவாக அந்த குழந்தைய சந்தோஷமாக வளர்த்த முடியும்.
ஸோ ஒரு குழந்தைய எப்படி எப்படி வளர்த்துறோம் அப்படின்னலாம் நம்ம நல்லா யோசித்து நல்லா எதோ யோசித்து பண்ணுறோம். ஸோ நம்ம வளர்த்துன குழந்தைக்கு எப்படிப்பட்ட உலகத்தை நம்ம விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறது பற்றியும் யோசிக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து கிளாத் டைப்பர்ஸ் அண்ட் அந்த மாதிரியெல்லாம் நிறையா பேசுகிறோம். ஸோ அதுவும் வந்து மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும் எல்லா பேரண்ட்ஸும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். எவ்வளோ பேர் வந்து நம்ம குழந்தைய நம்மளுக்கு சமமாக பார்க்குறோம், எவ்வளோ பேர் வந்து நம்ம குழந்தைகிட்டேருந்து என்ன கற்றுக்கலான்னு நம்ம டெய்லி காலையில் எழுந்திரிச்சு யோசிக்கிறோம். யாருமே பண்ணுறதில்ல. என் லைஃப்பில் என்னோடய பிக்கெஸ்ட் லேர்னிங் பேரண்ட் ஆனதுக்கப்புறம் என்னென்னா, என் குழந்தை எனக்கு சொல்லி கொடுத்தது தான். நம்மளை விட சந்தோஷமாக வாழ்கிறாங்க, நம்மளை விட என்ஜாய் பண்ணி வாழ்கிறாங்க லைஃப்பை. நம்ம தான் இப்படி சக்கரம் கட்டிட்டு சுற்றிட்டு இருக்கோம். ஸோ ஐ ஆல்வேஸ் சே லுக் அட் யுவர் சைல்டு ஃபார் யுவர் லேர்னிங். உங்கள் குழந்தைய பார்த்து கற்றுக்கோங்க வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிறது. தேங்க்யூ. நான் வந்து வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன கன்சிடர் பண்ணுறேன்னா ஹெல்த். ஸோ எஸ்பெஷலி ஆஃப்டர் சைல்ட் விமென் வந்து அவங்களுடைய ஹெல்த்தை ரொம்பவே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. லைக் இனிதான் குழந்தை வந்தாச்சு இல்லையா, இதுக்கு மேலே என்ன இருக்குது, குழந்தைக்காக வாழலாம்னு சொல்லிட்டு ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, உடல் பருமன் ஏறிட்டே வருது, நிறைய பேருக்கு டயாஸ்டாசிஸ் ரெக்டாய் வந்துடுது, அதாவது ஸ்டமக் மசில்ஸ் ரொம்ப லூஸ் ஆகிடுது. ஸோ இதனால ஓவரால் குவாலிட்டி ஆஃப் லைஃபே பாதிக்கப்படுது. ஸோ என்ன கேட்டால் அவங்க எப்படி ப்ரீ ப்ரெக்னென்சி எவ்வளோ பிரிஸ்காக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்தாங்களோ, இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ, அதே பாசிட்டிவ் ஸ்பிரிட்டோட அதே எந்தூசியாசத்தோட பேபிக்கு அப்புறமும் இருந்தாங்கன்னா அவங்களால அந்த என்டையர் ஃபேமிலியை ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். ஸோ ஈட்டிங் ஹேபிட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் இது ரொம்ப முக்கியம் அக்கார்டிங் டு மீ.